திருமறைப்பாடி நாட்டை வளப்படுத்திய இனிய நீர்பெருக்குடைய நதிகளில் கெடிலம் நதியும் ஒன்று. ராஜபாட்டை கெடிலம் நதியை கடக்கும் துறை எப்போதும் கலகலவென்று இருக்கும். நதிக்கரையில் உள்ள மரங்களில் பறவைகளின் குரல்களும் அவை இறகை அடித்துக் கொள்ளும் சத்தமும் கேட்டுக்கொண்டிருக்கும். பிரயாணிகள் அங்கே வண்டிகளில் இருந்து மாட்டை அவிழ்த்துவிட்டு கட்டு சாதம் உண்பார்கள். உண்ணும் போது அவர்கள் விளையாட்டாக வானில் எறியும் சோற்றை காக்கைகள் வந்து அப்படியே கொத்தி கொண்டு போகும். இவற்றையெல்லாம் பார்க்கும் இளம் சிறார்கள் கை தட்டி ஆரவாரித்தும் வியப்பொலிகள் செய்தும் கலகலவென்று சிரித்தும் தங்கள் குதூகலத்தை வெளியிடுவார்கள். ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் கெடில நதியில் வழக்கத்தை விட அதிகமாகவே வெள்ளம் போய் கொண்டிருந்தது. இதனால் உச்சி வேளையில் அங்கே கட்டு சாதம் அருந்துவதற்காக தங்கிய பிரயாணிகளின் ஆரவார ஒலிகள் அதிகமா இருந்தன. அந்த ஒலிகள் எல்லாம் அமுகி போகும்படியான ஒரு பெரும் ஆரவாரம் திடீரென்று சற்று தூரத்தில் சாலையில் எழுந்தது கேட்டு பிரயாணிகள் வியப்புற்றார்கள். அவர்களில் சிலர் கரையேறி பார்த்தார்கள். முதலில் புழுதி படலம் மட்டுமே தெரிந்தது. பிறகு யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் ஏந்துவோர் முதலிய ராஜ பரிவாரங்கள் வருவது தெரிந்தது. சிறிது அருகில் அந்த பரிவாரங்கள் நெருங்கி வந்ததும் கட்டியக்காரர்களின் முழக்கம் தெளிவாக கேட்டது. 12ஆம் பிராயத்தில் போர்க்களம் புகுந்த வீராதி வீரர் வீர பாண்டியன் தலை கொண்ட கோப்பரம் கேசரி, இரட்டை மண்டலத்தார் சொப்பனத்தில் கண்டு அஞ்சும் சிங்கம், தொண்டை மண்டல அதிபதி, வடதிசை மகாதண்ட நாயகர், 3 உலகமும் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருமகனார் ஆதித்த கரிகால சோழ மகாராஜா வருகிறார் பராக் என்று இடி முழக்க குரலில் 8 திசையும் எதிரொலி செய்யும்படி எழுந்த இந்த கோஷத்தை கேட்டதும் கெடில நதித்துறையில் இருந்தவர் அனைவரும் அவசர அவசரமாக கரையேறினார்கள். அத்தகைய வீராதி வீரனை காண வேண்டும் என்ற ஆவலுடன் நதித்துறையில் நடுவில் வழிவிட்டுவிட்டு இருபுறமும் அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். கட்டியக்காரர்கள், எக்காலம் ஊதுவோர், பரிசின்னம் ஏந்துவோர் ஆகியவர்கள் முதலில் வந்து தண்ணீர் துறையை அடைந்தார்கள். பரிவாரங்களுக்கு பின்னால் 3 குதிரைகள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக வந்தன. 3 குதிரைகள் மீதும் 3 இளம் வீரர்கள் வீட்டிருந்தார்கள். அவர்களை தூரத்தில் பார்த்த போதே ஜனங்கள் அவர்களை சுட்டிக்காட்டி இன்னார் இன்னவர் என்று பேசத் தொடங்கினார்கள். நடுவில் உள்ள குதிரை மீது வருகிறவர் தான் ஆதித்த கரிகாலர். போர்க்கிரீடத்தை பார்த்தவுடனே தெரியவில்லையா? வெயில் படும்போது எப்படி கிரீடம் ஜொலிக்கிறது என்றான் ஒருவன். இந்த கிரீடத்தை போய் சொல்ல போகிறாயே, கரிகால் வளவன் அணிந்திருந்த மணிமகுடத்தை இவர் தலையில் தாங்கும் போதல்லவா பார்க்க வேண்டும். அது கோடி சூரிய பிரகாசமாக கண்கள் கூசும்படி ஜொலிக்குமா என்றான் இன்னொருவன். தம்பி, அது கரிகால் வளவன் கிரீடம் அல்ல. அப்படி சம்பிரதாயமாக சொல்வதுதான் வராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் செய்த மணிமகுடத்தை தான் இப்போது சுந்தர சோழர் அணிந்திருக்கிறார். இன்னும் எத்தனை நாளைக்கோ தெரியவில்லை என்றான் மற்றொருவன். சுந்தர சோழரின் வாழ்நாளை இப்படித்தான் சில காலமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் சிரஞ்சீவியா இருப்பார் என்று தோன்றுகிறது என்றான் முதலில் பேசியவன். நன்றா இருக்கட்டும், அவர் உயிரோடு இருக்கும் வரையில் நாடு நகரமெல்லாம் குழப்பமில்லாமல் இருக்கும் என்றான் மற்றொருவன். அப்படியும் சொல்வதற்கில்லை. பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாக செய்தி வந்ததிலிருந்து சோழ நாடெங்கும் ஒரே கலவரமா இருக்கிறதா? எப்போது சண்டை மூலமோ என்று அங்கிருந்து வந்தவர்கள் எல்லாம் சொல்லி வருகிறார்கள். யாருக்கும் சண்டை? எதற்காக சண்டை? பழுவேட்டரையர்களுக்கும் கொடும்பாளூர் வேளாருக்கும் சண்டை மூலம் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒன்றும் ஏற்படாமல் தடுப்பதற்காகத்தான் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் சிற்றரசர்கள் கூடுகிறார்களாம். ஆதித்த கரிகாலரும் அங்கே தான் போகிறாராம். குதிரைகள் நெருங்கி வந்துவிட்டன, சத்தமாக பேசாதீர்கள் என்று ஒருவன் எச்சரித்துவிட்டு, இளவரசர் ஆதித்த கரிகாலரின் முகம் எவ்வளவு வாட்டமடைந்திருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான். அவர் முகம் வாட்டமடையாமல் எப்படி இருக்கும்? ஆதித்த கரிகாலருக்கு தம்பியின் மீது உயிர். அப்படிப்பட்ட தம்பியை பற்றி தகவல் தெரியவில்லை என்றால் தமையனுக்கு வருத்தமா இருக்காதா? தந்தையோ நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறார். தம்பி, இதெல்லாம் உலகத்தில் இயற்கை. இளவரசருடைய முகவாட்டத்துக்கு காரணம் இவையெல்லாம் அல்ல. இரட்டை மண்டலத்தார் மீது படையெடுத்து போக வேண்டும் என்று கரிகாலருக்கு ஆசை. அது கைகூடவில்லையே என்று தான் கவலை. அது ஏன் கைகூடவில்லை? யார் இவரை படையெடுத்து போக வேண்டாம் என்று தடுக்கிறார்கள்? வேறு யார்? பழுவேட்டரையர்கள் தான். படையெடுப்புக்கு வேண்டிய தளவாட சாமக்கிரியைகள் கொடுக்க மறுக்கிறார்களாம். ஏதேதோ இல்லாத காரணங்களை எல்லாம் கற்பித்து சொல்கிறார்கள். உண்மை காரணம் உங்கள் ஒருவருக்கும் தெரியவில்லை என்றான் ஒருவன். எல்லாம் தெரிந்தவனே, உண்மை காரணத்தை நீ தான் சொல்லேன் என்று இன்னொருவன் கேட்டான். ஆதித்த கரிகாலர் யாரோ ஒரு பாண்டிய நாட்டு பெண் மீது காதல் கொண்டிருந்தாராம். இளவரசர் வடபெண்ணை போருக்கு சென்றிருந்த போது பெரிய பழுவேட்டரையர் அந்த பெண்ணை மணந்து கொண்டு விட்டாராம். அவள் தான் இப்போது பழுவூர் இளையராணியாக விளங்கி சோழ நாட்டில் சர்வாதிகாரம் செலுத்துகிறாள். அதிலிருந்து ஆதித்த கரிகாலரின் மனமே பேதலித்து போய்விட்டதாம். இருக்கலாம், உலகத்தில் எல்லா சண்டைகளுக்கும் யாராவது ஒரு பெண் தான் காரணமா இருப்பாள் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? தம்பி, எந்த பெரியவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள்? சுத்த பைத்தியக்காரத்தனம். இளவரசர் ஒரு பெண்ணை விரும்பினார் என்றால் அவள் போய் ஒரு 60 வயது கிழவனை மணந்து கொள்ளுவாளா? சொல்கிறவர்கள் சொன்னால் கேட்பவர்களுக்கு மதி இல்லையா? அப்படியானால் ஆதித்த கரிகாலருக்கு இன்னும் கல்யாணமாகாமல் இருப்பது ஏன்? நீர் தான் சொல்லும். சும்மா இருங்கள்,
இதோ நெருங்கிவிட்டார்கள். இளவரசருக்கு வலதுபுறத்தில் வருகின்றவன் தான் பார்த்திபேந்திர பல்லவன் போலிருக்கிறது. இடதுபுறத்தில் வருகின்றவன் யார்? வானர் குலத்து வந்தியத்தேவனா? இல்லை தம்பி, இல்லை. கடம்பூர் சம்புவரையர் மகன் கந்தமாறன் ஓலை கொடுத்து அனுப்பினால் இளவரசர் ஒருவேளை வரமாட்டார் என்று சம்புவரையர் தம் மகனையே அவரை அழைத்து வர அனுப்பியிருக்கிறார். இதிலிருந்து ஏதோ விஷயம் மிக முக்கியமானது என்று தெரிகிறது. அந்த முக்கியமான விஷயம் ராஜரீகமானதாகவும் இருக்கலாம். ஆதித்த கரிகாலருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும் வரையில் சிற்றரசர்கள் அவரை வலை போட்டு பிடிக்க முயன்று கொண்டு தான் இருப்பார்கள். முதலில் அவரை மணந்து கொள்ளும் பெண் சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காதனத்தில் அமரும் பாக்கியம் பெறுவாள் அல்லவா? இவ்வாறெல்லாம் கெடில நதிக்கரையில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்த ஜனங்கள் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். 3 குதிரைகளும் வந்து தண்ணீர் கரையோரம் நின்றன. குதிரைகளுக்கு பின்னால் வந்த ரதம் சற்று அப்பால் அரச மரத்தடியில் நின்றது. அந்த ரதத்தில் 80 பிராயமான வீரகிழவர் திருக்கோவலூர் மலையமான் இருந்தார். தண்ணீர் கரை ஓரத்தில் குதிரை மேல் இருந்த வண்ணம் ஆதித்த கரிகாலன் திரும்பி அவரை பார்த்தான். பின்னால் ரதத்தில் வந்த கிழவர் சைகை செய்யவே ஆதித்த கரிகாலன் குதிரையை திருப்பிக் கொண்டு அவர் வீட்டிருந்த ரதத்தின் அருகில் சென்றான். குழந்தாய் கரிகாலா, நான் இவ்விடத்தில் உங்களிடம் விடை பெற்றுக் கொண்டு திருக்கோவலூர் போக எண்ணுகிறேன். போவதற்கு முன்னால் உன்னிடம் சில முக்கிய விஷயங்கள் சொல்ல வேண்டும். சற்று குதிரையிலிருந்து இறங்கி அந்த அரச மரத்தடியில் உள்ள மேடைக்கு வா என்றார். தாத்தா, அப்படியே ஆகட்டும் என்று ஆதித்த கரிகாலன் குதிரையிலிருந்து கீழே குதித்தான். கிழவரும் ரதத்திலிருந்து இறங்கினார். இருவரும் அரச மரத்தடி மேடைக்கு சென்றார்கள். அப்போது பார்த்திபேந்திரன் கந்தமாறனை பார்த்து, நல்ல வேளையாய் போய்விட்டது. இந்த கிழவர் விடேன் தொடேன் என்று நம்முடன் நெடுகிலும் வந்து விடுவாரோ என்று பயந்து கொண்டிருந்தேன். பார்த்திபா, அப்படி தொடர்ந்து வந்தால் இவரை வெள்ளாற்றின் பிரவாகத்தில் தள்ளி மூழ்கடித்து விடுவது என்று நான் எண்ணியிருந்தேன் என்றான் கந்தமாறன். இருவரும் தங்கள் பேச்சில் தாங்களே சிரித்து மகிழ்ந்தார்கள். ஆதித்த கரிகாலனை பார்த்து மலைநாடு உடையாராகிய திருக்கோவலூர் மலையமான், ஆதித்தா, இன்றைக்கு 24 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ பிறந்தாய். திருக்கோவலூரில் என்னுடைய அரண்மனையிலே தான் பிறந்தாய். அந்த சமயம் நடந்த கொண்டாட்டங்கள் நேற்று நடந்தது போல் எனக்கு ஞாபகம் இருக்கின்றன. உன்னுடைய குலத்தை சேர்ந்தவர்களும் என்னுடைய குடியை சேர்ந்தவர்களும் சோழ நாட்டையும் தொண்டை நாட்டையும் சேர்ந்த சிற்றரசர்கள் பலரும் வந்திருந்தார்கள். இவர்கள் எல்லோரையும் சேர்ந்த வீரர்கள் 30,000 பேர் வந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நடந்த விருந்தின் விமரிசையை சொல்லி முடியாது. உன் தந்தையின் பட்டாபிஷேக விழாவின் போது கூட அத்தகைய விருந்துகளும் கோலாகலங்களும் நடைபெறவில்லை. என் பொக்கிஷத்தில் என் முன்னோர்கள் காலத்தில் இருந்து 100 வருஷங்களாக சேர்த்து வைத்திருந்த பொருட்கள் அவ்வளவும் அந்த 3 நாள் கொண்டாட்டத்தில் தேர்ந்து போய்விட்டது. அந்த சமயம் உன்னுடைய கொள்ளுப்பாட்டனார் ஆகிய வராந்தக சக்கரவர்த்தியே திருக்கோவலூருக்கு வந்திருந்தார். உன் பெரிய பாட்டனார் கண்டராதித்தரும் உன் தந்தை சுந்தர சோழரும் வந்திருந்தார்கள். ஆண் குழந்தை பிறந்த செய்தி அறிந்ததும் அவர்கள் அனைவரும் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. சோழ குலத்தை விளங்க வைப்பதற்கு நீ பிறந்து விட்டாய் என்று குதூகலம் அடைந்தார்கள். உன் பாட்டனின் மூத்த தமையன்மார்களுக்கு அதுவரையில் சந்ததி இல்லை. அருஞ்சயனுக்கு உன் தகப்பன் ஒரே மகனாக விளங்கினான். அவன் உன் பிராயத்தில் மன்மதனை போன்ற அழகுடன் விளங்கினான். சோழ குலத்திலோ அல்லது தமிழகத்து சிற்றரசர் வம்சத்திலோ அவ்வளவு அழகுடைய பிள்ளையை யாரும் அதற்கு முன் கண்டதில்லை. இதனால் உன் தந்தைக்கு சில சங்கடங்களும் நேர்ந்தன. குடும்பத்தார் அனைவருக்கும் அவன் செல்ல பிள்ளையாக இருந்தான். அரண்மனை பெண்கள் அவனுக்கு பெண் வேடம் போட்டு பார்த்து மகிழ்ந்தார்கள். இவன் மட்டும் பெண்ணாய் பிறந்திருந்தால் என்று பேசி பேசி பூரித்தார்கள். உன் தந்தைக்கு தங்கள் பெண்ணை கொடுப்பதற்கு இலங்கை முதல் விந்திய பர்வதம் வரையில் உள்ள மன்னாதி மன்னர்களும் சிற்றரசர்களும் தவம் கிடந்தார்கள். அர்ஜுனனையும் மன்மதனையும் போன்ற அழகன் என்பதுடன் சோழ சிங்காதனத்துக்கு உரியவன் என்ற எண்ணத்தினாலும் அவ்வளவு ஆர்வத்துடன் இருந்தார்கள். உன் தந்தையை மருமகனாக பெரும் பேறு கடைசியில் எனக்கு கிடைத்தது. எங்கள் வம்சத்தில் நாங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மேனி அழகுக்கு பெயர் போனவர்கள் அல்ல. ஆண் பிள்ளைகள் உடம்பில் எத்தனை போர்க்காயங்களை பெறுகிறோமோ அவ்வளவுக்கு அழகுடையவர்களாக எண்ணிக்கொள்வோம். எங்கள் குலத்து பெண்களுக்கு கற்பும் குணமும் தான் அழகும் ஆபரணமும். உன் தந்தைக்கு என் மகளை கல்யாணம் செய்வதென்று தீர்மானித்த போது மலைய மாநாடு முழுவதும் குதூகலமாக காணப்பட்டது. அதே அளவுக்கு தமிழகத்து சிற்றரசர்கள் எல்லோரும் பொறாமையும் கொண்டார்கள். அதை நான் பொருட்படுத்தவில்லை. 3 உலகம் பிரமிக்கும்படியாக உன் பெற்றோர்களின் திருமணம் தஞ்சையில் நடந்தது என்றாலும் அப்போது நடந்த கொண்டாட்டத்தை காட்டிலும் நீ பிறந்த போது திருக்கோவலூரில் நடந்த கொண்டாட்டம் தான் அதிக குதூகலமா இருந்தது. உனக்கு என்ன பெயர் வைப்பது என்பது பற்றி குதூகலமான சர்ச்சை நடந்தது. சிலர் உன் குலத்து முன்னோரில் மிக புகழ்பெற்ற கரிகால் வளவன் பெயரை இட வேண்டும் என்றார்கள். நானும் இன்னும் சிலரும் உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்யர் பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம். கடைசியில் இரண்டையும் சேர்த்து ஆதித்த கரிகாலன் என்று உனக்கு நாமகரணம் செய்தார்கள். ஆதித்தா, அதோ பார், திருநாவலூரின் கோவில் சிகரம் தெரிகிறது. நம்பியாரூரர் சுந்தரமூர்த்தி அடிகள் பிறந்த ஸ்தலம் அது. அங்கே இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்ய சோழர் முகாம் செய்திருந்தார். ராஜாதித்யரை போன்ற இன்னொரு வீரரை பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. போர்க்களத்தில் அவர் போர் செய்வதை பார்த்தவர்கள் யாரும்
யாராயிருந்தாலும் அப்படித்தான் சொல்வார்கள். இந்த திருமுனைப்பாடி நாட்டிலும் நடுநாட்டிலும் உள்ள ஜனங்கள் மிகவும் நல்லவர்கள், அதோடு வீரம் மிகுந்தவர்கள். இங்கே படை திரண்டிருந்த போது அவர்களுடைய விவசாயத்துக்கு பெரும் பாதிப்புகள் நேர்ந்தன. அதையெல்லாம் அவர்கள் பொருள்படுத்தவில்லை. இத்தகைய மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காகவே ராஜாதித்யர் இந்த 2 நாட்டிலும் பல ஏரிகள் தோண்டுவித்தார். கொள்ளிடத்திலிருந்து புதிய ஆறு வெட்டி கொண்டு வந்து வீரநாராயணபுரத்து ஏரியில் நிரப்புவதற்கு ஏற்பாடு செய்தார். ஆதித்தா அந்த ஏரியின் வளத்தினால் பெரும் நன்மை அடைந்தவன் கடம்பூர் சம்புவரையன். அவன் அன்றைக்கு ராஜாதித்யரின் அடிபணிந்து நின்ற நிலையும் இன்று அடைந்திருக்கும் செல்வ செருக்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு பெரும் வியப்பு உண்டாகிறது. ஆதித்த கரிகாலன் குறுக்கிட்டு, தாத்தா, சம்புவரையர் செருக்கை பற்றி தங்களுக்கு என்ன கவலை? தக்கோலத்தில் நடந்த யுத்தத்தை பற்றி சொல்லுங்கள். அவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்திருந்தும் என் பெரிய பாட்டனார் அவ்வளவு பெரிய மகா வீரராயிருந்தும் ஏன் நம் படைகள் தக்கோலத்தில் தோல்வியுற்றன? தாங்களும் அந்த போரில் கலந்து போரிட்டவர் அல்லவா? ஆகையால் நேரில் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீர்களே. ஆம், நானும் அந்த போர்க்களத்தில் இருந்தேன். அதை பற்றி தான் உனக்கு சொல்ல போகிறேன். ஒரு மாபெரும் படையை திரட்டிக் கொண்டு வடநாட்டின் மீது படையெடுத்து செல்ல ராஜாதித்யர் இங்கே ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இரட்டை மண்டலத்து அரசனாகிய கன்னர தேவனை முறியடித்து மானியகேடம் என்னும் அவனுடைய தலைநகரை தரைமட்டமாக்க வேண்டும் என்று அவர் உறுதி கொண்டிருந்தார். படை திரட்டி சேர்ப்பதற்கும் திரட்டிய படைகளுக்கு போர் பயிற்சி தருவதற்கும் தகுந்த பிரதேசம் இந்த கெடிலம் ஆற்றுக்கும் தென்பெண்ணை நதிக்கும் இடைப்பட்ட நாடுதான் என்று தேர்ந்தெடுத்தார். காஞ்சிக்கு வடக்கே 2 காத தூரத்தில் தக்கோலம் என்னும் இடத்தில் நம் படைகளும் எதிரி படைகளும் போர் களத்தில் சந்தித்தன. நம்முடைய படைகளை காட்டிலும் எதிரிகளின் படைகள் சுமார் 2 மடங்கு அதிகமா இருந்தன. 5 லட்சம் வீரர்களும் 30,000 போர் யானைகளும் அந்த படையில் இருந்ததாக தெரிந்தது. உன்னுடைய பெரிய பாட்டனார் ராஜாதித்யரை போன்ற சேனாதிபதி அந்த படையில் இல்லை. 10 நாள் வரையில் யுத்தம் நடந்தது. இரு பக்கத்திலும் இறந்து போன வீரர்களை கணக்கு எடுப்பது முடியாத காரியமா இருந்தது. போர் களங்களில் கரிய குன்றுகளைப் போர் யானைகள் இறந்து விழுந்து கிடந்தன. இரு பக்கத்திலும் சேதம் அதிகமா இருந்தாலும் எதிரிகளின் கட்சியே விரைவில் பலவீனம் அடைந்தது. இதற்கு காரணம் என்னவென்பதை எதிரிகள் கண்டு கொண்டார்கள். எங்கெங்கே நமது படையில் சோர்வு ஏற்படுகிறதாக தென்பட்டதோ அங்கங்கே ராஜாதித்யரின் யானை போய் சேர்ந்தது. அந்த யானையையும் அதன் மீது வீட்டிருந்த ராஜாதித்யரை பார்த்ததும் நம் வீரர்கள் சோர்வு நீங்கி மடங்கு பலம் பெற்று எதிரிகளை தாக்கினார்கள். இதையெல்லாம் 10 நாளும் கவனித்து வந்த பகைவர்கள் படு பாதகமான சூழ்ச்சி செய்தார்கள். அது சூழ்ச்சி என்று பின்னால் தான் தெரிய வந்தது. சூழ்ச்சி செய்தவனும் அதை நிறைவேற்றி வைத்தவனும் கங்க மன்னன் பூதுகன் தான். திடீரென்று அந்த பாதகன் தன் யானையின் மீது சமாதான கொடியை பறக்கவிட்டு கொண்டு 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி கொண்டு சரணம் சரணம் என்று கூறிக்கொண்டு வந்தான். அந்த சமயம் ராஜாதித்யரே அருகில் இருந்தார். புலிகொடி பறந்த அவருடைய யானையின் அம்பாரியை பார்த்த பின்னரே பூதுகன் அவ்வாறு செய்திருக்க வேண்டும். மகாவீரராகிய ராஜாதித்யர் இவ்வாறு ஒரு பகை மன்னன் சரணாகதி என்று சொல்லிக் கொண்டு வருவதை பார்த்ததும் மனம் இளகிவிட்டார். இரட்டை மண்டல சக்கரவர்த்தியே போரை நிறுத்த சமாதானம் கேட்கிறாரா அல்லது அவரை பிரிந்து பூதுகன் மட்டும் நம்முடன் சேர வருகிறானா என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். ஆகையால் சங்கநாதம் செய்து தன்னை சுற்றி நின்ற மேய்காப்பாளரை விலக செய்தார். பூதுகன் ஏறியிருந்த யானையை தாம் ஏறியிருந்த யானைக்கு அருகில் வரும்படி சைகை செய்தார். பூதுகன் ராஜாதித்யரின் அருகில் வரும் வரையில் கைகூப்பிய வண்ணம் வந்தான். அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியதையும் ராஜாதித்யர் பார்த்தார். இதனால் அவருடைய மனம் இன்னும் இளகிவிட்டது. இன்னும் சமீபமாக பூதுகனை வரவிட்டு என்ன செய்தி என்று கேட்டார். அதற்கு அவன் கூறிய மறுமொழி ராஜாதித்யரை அருவருப்பு கொள்ளும்படி செய்தது. இரட்டை மண்டல படைகளுக்கு தோல்வி நிச்சயம் என்று தெரிந்துவிட்டால் சரணாகதி அடைந்து விடும்படி கன்னர தேவனிடம் தான் கூறியதாகவும் அவன் அதை மறுத்துவிட்டபடியால் தான் மட்டும் தனியே பிரிந்து வந்து சரணாகதி அடைய தீர்மானித்ததாகவும் பூதுகன் கூறினான். இதை கேட்டதும் ராஜாதித்யர் அவனை கடுமையாக திட்டினார். அத்தகைய நீசனை தம் கட்சியில் சேர்த்து கொள்ள முடியாது என்றும் திரும்பி போகும்படியும் கூறிக்கொண்டிருக்கும் போதே பூதுகன் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அந்த பயங்கரமான வஞ்சக செயலை புரிந்துவிட்டான். மறைவாய் வைத்திருந்த வில்லையும் அம்பையும் எடுத்து வில்லில் நாணேற்றி அம்பை பூட்டி எய்து விட்டான். அந்த கொடிய விஷம் தோய்ந்த அன்பு எதிர்பாராத சமயத்தில் ராஜாதித்யரின் மார்பில் பாய்ந்ததும் அவர் சாய்ந்தார். இப்படிப்பட்ட வஞ்சனையை யாரும் எதிர்பார்க்கவில்லையாதலால் சுற்றிலும் நின்ற வீரர்கள் என்ன நேர்ந்தது என்பதையே சிறிது நேரம் தெரிந்து கொள்ளவில்லை. ராஜாதித்யர் பூதுகனை திரும்பி போகும்படி கட்டளையிட்டது மட்டும் அவர்கள் காதில் விழுந்தது. உடனே பூதுகன் தன் யானையை விரட்டி அடித்துக் கொண்டு ஓடி போனார். ராஜாதித்யர் யானை மேல் இருந்தபடியே மரணம் அடைந்தார் என்ற செய்தி பரவியதும் நமது படையை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தலையில் இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது. அந்த மாபெரும் துயரத்தினால் யுத்தத்தையே மறந்துவிட்டார்கள். சிற்றரசர்கள், தளபதிகள், படை வீரர்கள் எல்லோருமே செயலிழந்து புலம்ப தொடங்கி விட்டார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் நமது படை பின்வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. அப்படி ஓடி வந்தவர்களில் நானும் ஒருவன். இந்த கெடில நதிக்கரை வரையிலே கூட பகைவர்களின் படை வந்துவிட்டது. இங்கே வந்த பிறகுதான் நாங்கள் சுய உணர்வு பெற்று திரும்பி நின்றோம். பகைவர்களை தடுத்து நிறுத்தினோம். நான் திருக்கோவலூரில் இருந்து என் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு போய் மேற்கே மலைநாட்டில் இருக்கும் என்னுடைய கோட்டையில் விட்டு
விட்டே அந்த மலைசாரலில் படைகளை திரட்டினேன். இந்த கெடில நதி வரையில் வந்துவிட்ட பகைவர்களை அவ்வப்போது தாக்கிக் கொண்டு வந்தேன். ஆயினும் அவ்வப்போது வந்த பகைவர்கள் பல வருஷ காலம் இந்த பகுதியை விட்டு போகவில்லை. அங்கும் இங்கும் தங்கி தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். காஞ்சி நகர் அவர்கள் வசத்திலே தான் இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ வீரபாண்டியனை முறியடித்த பிறகு இந்த பக்கம் வந்து தான் காஞ்சி நகரை மீட்டாய். ஆதித்த கரிகாலன் மீண்டும் குறுக்கிட்டு, தாத்தா, இதெல்லாம் எனக்கு முன்னமே தெரிந்ததுதான். ஆனால் தக்கோல போரை பற்றியும் ராஜாதித்யர் வரலாற்றையும் எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அலுப்பதில்லை. இப்போது ராஜாதித்யரை பற்றி எனக்கு எதற்காக நினைவூட்டினீர்கள்? அதை சொல்லுங்கள் என்று கேட்டான். குழந்தாய், உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்யர் சோழ சாம்ராஜ்யத்தை இலங்கை முதல் கங்கை நதி வரையில் விவரிக்க ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை நிறைவேறாமல் உயிர் நீத்தார். அவரை போன்ற மகா வீரன் என் பேரன் ஆதித்த கரிகாலன் என்று நாடு நகரமெல்லாம் பேச்சா இருக்கிறது. அவர் சாதிக்க நினைத்த காரியத்தை நீ சாதிக்க போகிறாய் என்று இந்த தமிழகமெங்கும் ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ராஜாதித்யரை போல் நீயும் வஞ்சகத்திற்கு ஏமாந்து போகக்கூடாது என்பதற்காகவே அவருடைய வரலாற்றை உனக்கு நினைவூட்டினே. தாத்தா, என் பெரிய பாட்டனார் போர்க்களத்தில் பகைவர்களின் வஞ்சனையினால் உயிரை இழந்தார். அதை இப்போது எனக்கு எதற்காக நினைவூட்டுகிறீர்கள்? நான் போர்க்களத்துக்கு போகவில்லையே. என்னை வஞ்சிக்க கூடிய பகைவர்களின் மத்தியிலும் போகவில்லையே. என் தந்தையின் நண்பர்களை அல்லவா பார்க்க போகிறேன். அவர்கள் என்னை எந்த விதத்தில் எதற்காக வஞ்சிக்க போகிறார்கள் என்று கேட்டான் ஆதித்த கரிகாலன். கேள் கரிகாலா, எதிரிகள் தொழுத கையிலும் அழுத கண்ணீரிலும் கொடிய ஆயுதம் இருக்கக்கூடும் என்று கூறிய திருவள்ளுவர் பெருமான் வெளிப்பகையை காட்டிலும் உள்பகை கொடியது என்றும் கூறியிருக்கிறார். வாளை போல் வெளிப்படையாக எதிர்த்து நிற்கும் பகைவர்களிடம் பயம் வேண்டியதில்லை. சிநேகிதர்களைப் போல் நடிக்கும் பகைவர்களிடம் பயப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குழந்தாய், நல்லவர்களைப் போல் நடிக்கும் பகைவர்களின் மத்தியில் இப்போது போகிறாய். நான் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் நீ போகிறாய். ஏதோ ராஜ்யம் சம்பந்தமாக தகராறு நேர்ந்து விட்டதாகவும் அதை தீர்த்து வைக்க போவதாகவும் உன்னை அழைத்திருக்கிறார்கள். சம்புவரையன் மகள் ஒருத்தியை உன் கழுத்தில் கட்டிவிட உத்தேசித்து உன்னை அழைத்திருப்பதாகவும் அறிகிறேன். ஆனால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் இன்னதென்பது எனக்கும் தெரியாது, நீயும் அறிந்திருக்க முடியாது. உனக்கு பெண் கொடுப்பதற்கு இந்த பாரத தேசத்தில் மன்னர்கள் பலர் காத்திருக்கிறார்கள். இந்த சம்புவரையன் மகள் தான் வேண்டும் என்பதில்லை. ராஜ்யத்தை உனக்கு பாதி என்றும் மதுராந்தகனுக்கு பாதி என்றும் பிரித்து கொடுத்து சமாதானம் செய்விக்க போகிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறேன். அதில் என்ன சூது இருக்குமோ சூழ்ச்சி இருக்குமோ எனக்கு தெரியாது. எது எப்படியானாலும் நான் உடனே திருக்கோவலூருக்கு சென்று என்னுடைய பாதுகாப்பு படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து வெள்ளாற்றங்கரையில் தங்கியிருப்பேன். சம்புவரையர் அரண்மனையில் இருக்கும் போது உனக்கு ஏதேனும் சந்தேகம் தோன்றினால் எனக்கு உடனே சொல்லி அனுப்பு. இந்த சமயம் ஆதித்த கரிகாலனுடைய கவனம் தன் பக்கம் இல்லை என்பதையும் வேறு பக்கம் திரும்புகிறதென்பதையும் மலையமான் கண்டார். தாத்தா, அதோ பாருங்கள் என்று ஆதித்த கரிகாலன் கலக்கத்துடன் கூறிய வார்த்தைகளை அந்த வீரக்கிழவர் கேட்டு அந்த திசையை உற்று நோக்கினார்.